இந்த ஓவியம் ரவிவர்மா அவர்கள் வரைந்த அழகிய ஓவியம். அயோத்தி நகரம் முழுவதும் ஆனந்தம் நிரம்பிய நாள் அது. பல ஆண்டுகள் துன்பத்தையும் வனவாசத்தையும் போரையும் கடந்து ஸ்ரீராமர் தனது அரியணையை மீண்டும் அடைந்த நாள். அரியணையில் அமைதியாக அமர்ந்திருப்பவர் ஸ்ரீராமர். அவரின் அருகில் அன்பும் தியாகமும் நிறைந்த சீதா தேவி. அருகில் உறுதியாக நிற்பவர் தம்பி மட்டுமல்ல, உயிர் போன்ற துணை லக்ஷ்மணர். அவர்களின் பின்னால் தலைகுனிந்து அமைதியாக நிற்பவர் அவர் ஒரு சேவகர் அல்ல, அவர் பக்தியின் உருவம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இந்த தருணம் ஒரு பட்டாபிஷேகம் மட்டுமல்ல, இது தர்மத்தின் வெற்றி. ராவணனை வென்றதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய வாக்கை காப்பாற்றியதற்காகவும் ஸ்ரீராமர் இன்று மக்களின் இதயத்தில் அரசனாக இருக்கிறார். ஒரு நாள் பட்டாபிஷேக விழா முடிந்த பின் அனைவரும் பரிசுகளை பெற்றனர். அரசர்கள் தங்கம் பெற்றனர், முனிவர்கள் மரியாதை பெற்றனர், படை வீரர்கள் புகழ் பெற்றனர். ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் அமைதியாக ஒரு மூலையில் நின்றார். ஸ்ரீராமபிரான் அதை கவனித்தார். ஆஞ்சநேயா, நீ ஏன் எதையும் கேட்கவில்லை என்று கேட்டார். அதற்கு ஆஞ்சநேயர் மெதுவாக சிரித்துச் சொன்னார், எனக்கு வேண்டியது தங்கமும் இல்லை, புகழும் இல்லை. உங்கள் பாதத்தில் என்றென்றும் இருக்க அனுமதி மட்டும் போதும். அந்த வார்த்தைகள் அரண்மனை முழுவதும் அமைதியை ஏற்படுத்தின. ஏனெனில் அது ஒரு பக்தனின் உண்மையான செல்வம். சீதா தேவி தனது கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து அவருக்கு பரிசாக அளித்தார். அவர் அதை வாங்கி ஒவ்வொரு மணியையும் உடைத்து பார்த்தார். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டனர். அதற்கு அவர் சொன்னார், இதன் உள்ளே ராமநாமம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். ராமன் இல்லாத எதற்கும் எனக்கு மதிப்பில்லை. அந்த நொடியில் அனைவரும் புரிந்து கொண்டனர். பக்தி என்பது வார்த்தை அல்ல, இதயத்தின் மூச்சு. ஸ்ரீராமர் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அவர் எழுந்து வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை அணைத்தார். அந்த அணைப்பு ஒரு அரசன் தனது சேவகருக்கு கொடுத்த பரிசல்ல, ஒரு இறைவன் தனது பக்தனுக்கு கொடுத்த அன்பு. இதுதான் இந்த ஓவியம் சொல்லும் உண்மை. வாழ்க்கையில் பதவி உயர்ந்ததாக இருக்கலாம், பணம் அதிகமாக இருக்கலாம், புகழ் உலகம் முழுவதும் பரவலாம். ஆனால் அன்பும் நம்பிக்கையும் இல்லையெனில் அவை அனைத்தும் வெறுமை. ஸ்ரீராமர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அறம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமக்கு கற்றுக் கொடுத்தது பக்தி. இந்த இரண்டும் இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும். அதனால்தான் இன்று வரை ராமனும் ஆஞ்சநேயரும் மனங்களில் வாழ்கிறார்கள், அரியணையில் அல்ல, இதயங்களில். இதுவே பெண் மனசு பேசுகிறது.